Dear viewers, in this video, PGDRB Mathematics 2019 complex analysis problems solve. The first question, consider the function f of z equal to z minus sin z divided by z cube. Which of the following statement is true? Now the four options z equal to 0 is a removable singularity. The Lorentz series in expansion for all except z equal to 0, plus or minus 1. Option B, z equal to 0 is not a removable singularity. Option C, z equal to 0 is a removable singularity and the Lorentz series does not converge at any point. Option D, z equal to 0 is a removable singularity and the Lorentz series converges for all values of z. So, இப்போ நமக்கு என்ன தெரியும் f of z equal to z minus sin z divided by z cube. இது வந்து given. So, நமக்கு actually இந்த ப்ராப்ளம் சொல்யூஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி what is the meaning of removable singularity? So, removable singularity na a function f of z to be removable singularity at a point z equal to z0, then z equal to z0 is a singular point. Also, limit z tends to z0, f of z should be exist. இது satisfy பண்ண removable singularity ன்னு சொல்லலாம். அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு வந்து அதனுடைய பவர்ஸ், அதாவது லாரன்ஸ் சீரீஸ் பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஒரு ஃபங்க்ஷன் வந்து டூ விதமாக எக்ஸாமின் பண்ணலாம், அதாவது ரெண்டு டைப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஒன்று வந்து அனலிட்டிக் பார்ட், இன்னொன்று வந்து பிரின்சிபல் பார்ட். இந்த பிரின்சிபல் பார்ட் வேல்யூ எல்லாமே ஜீரோ, ஒன்லி அனலிட்டிக் பார்ட் மட்டும் இருந்தால் மட்டும் அது வந்து ரிமூவல் சிங்குலாரிட்டின்னு சொல்லலாம். ஸோ இன் திஸ் ப்ராப்ளம் சைன் ஜெட்டோட எக்ஸ்பென்ஷன் எழுதிக்கிறோம். Sin z's expansion z minus z cube by 3 factorial, z power by 5 factorial, minus z7 by 7 factorial. So, இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன், அதாவது z minus sin z இது மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் z cube 1 by z cube எடுத்து இது மாதிரி சிம்பிளை பண்ணால் z cube கேன்சல் ஆகிடும். ஃபைனலாக f of z equal to 1 by 3 factorial minus z power 5 by 5 factorial minus z4 by 7 factorial. So, இந்த ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா அதாவது no negative terms, அதாவது no term in the principal part in the Lorentz series. ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி இதில் எதுவுமே இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே பாசிட்டிவ் பவர்ஸ் அப்படின்றதால z equal to 0 is a removable singularity. இந்த Lorentz series converge for all values of z. இல்லை நான் சொன்ன டெஃபினிஷன் படி limit z tends to 0 f of z limit z tends to 0 1 by 3 factorial minus z square by 5 factorial z power 4 by 7 factorial minus on so on. இதுக்கு 0 சப்ஸ்டிட் பண்ணும்போது ரிமைனிங் டேர்ம்ஸ் எல்லாமே 0 ஆகிடும். அதனால் 1 by 3 factorial மட்டும்தான் இருக்கும். 1 by 6 which is exist and finite அப்படின்றதால இது வந்து removable singularity exist ஆகுது. ஆல்சோ ரிமூவல் சிங்குலாரிட்டி எக்ஸிஸ்ட் ஆகிறதால இது வந்து ஒரு அனலிட்டிக் பார்ட் இருந்ததுனால இது வந்து கன்வெர்ஜ் ஃபார் ஆல் வேல்யூஸ் ஆஃப் z. இது வந்து ஒன் மெத்தட். த அனதர் மெத்தட் ஆல்சோ எக்ஸ்பிளைன் பண்ணலாம் வித்தவுட் எக்ஸ்பென்ஷன் ஆஃப் சைன் z. லிமிட் z டென்ஸ் டு z0 f of z0 f வந்து பிகம்ஸ் அனலிட்டிக்காக இருக்கணும். ஸோ இது மாதிரி லிமிட் z டென்ஸ் டு 0 த கிவன் ஃபங்க்ஷன் z மைனஸ் சைன் z பை z கியூப்னா 0 by 0 இன்டிட்டர்மைன் ஃபார்ம் ஆகிடும். அதனால் அனதர் ஒன் டைம் யூஸிங் எல் ஹாஸ்பிட்டல் ரூல் டிஃப்ரென்ஷியேட் போத் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். இப்போ என்ன கிடைக்கும் 1 minus cos z by 3z square. அகெயின் 1 minus cos 0 by 3 into 0 cos 0 by 1 ஆகிடும். ஸோ 1 minus 1 0 divided by 0 அகெயின் இன்டிட்டர்மைன் ஃபார்ம். ஸோ யூஸ் ஒன் மோர் டைம் எல் ஹாஸ்பிட்டல் ரூல். அப்படின்னா மைனஸ் ஆஃப் cos z sin z ஆகிடும் பை 3z ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 6z ஆகிடும். அப்படின்னா 0 by 0 இன்டிட்டர்மைன் ஃபார்ம். ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு டைம் லோபிதால் யூஸ் பண்ணால் cos z by 6 which is given limit z tends to 0 1 by 6. நாம் ஆல்ரெடி போன மெத்தடில் சால்வ் பண்ண அதே ஆன்சர். ஸோ f becomes analytic at z equal to 0 which is given option D is correct answer for this question for removable singularity. Question number 2.
very familiar question. Question number first also familiar தான். Question number 2, the function e power z, sin z and cos z have essential singularity at option A z equal to 0, option B z equal to infinity, option C z equal to 1, option D z equal to minus 1. ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து நம்ம பார்த்த உடனே ஆன்சர் பண்ணலாம். எப்படின்னா இந்த கொடுத்தக்கூடிய 3 ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்களா அனலிட்டிக் எவரிவேர். ஏன்னா இ பவர் z, sin z, cos z எல்லாமே பேஸ்ட் ஆன் பாலினாமியல்ஸ். அது எல்லாமே அனலிட்டிக் எவரிவேர் இன் தி காம்ப்ளெக்ஸ் பிளேன். ஸோ அனலிட்டிக் எவரிவேராக இருக்கிறதால இந்த ஃபங்க்ஷன் வந்து என்டையர் ஃபங்க்ஷன். ஸோ என்டையர் ஃபங்க்ஷன்ஸ்க்கு வந்து அட் ஏ பாயிண்ட் எசென்ஷியல் சிங்குலாரிட்டியாக இருக்க முடியும்னா அந்த பாயிண்ட் வந்து நாட் எக்ஸிஸ்டாக இருக்கணும் அப்படின்னு இந்த ஆப்ஷனில் பார்க்க போனீங்கன்னா இந்த ஆப்ஷனில் 4 ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா இஸ் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி மட்டும்தான் எக்ஸிஸ்ட் ஆகாது. அதனால் அதுதான் கரெக்ட் ஆப்ஷன், ஈஸியாக சூஸ் பண்ணிடலாம். நான் சொன்ன இந்த அனலிட்டிக் என்டையர் ஃபங்க்ஷன் இந்த கான்செப்ட்லாம் தெரிஞ்சிருந்தான். இதே மாதிரி இந்த என்டையர் ஃபங்க்ஷனோடைய ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் இன்ஃபினிட்டியாக தான் இருக்கும். யூமிச்சு இந்த என்டையர் ஃபங்க்ஷனோட ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் ஆர்ஓசி அதுவும் இன்ஃபினிட்டி தான் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இது எப்படின்னு. இதுக்கு நான் ஒரு 3 மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எது உங்களுக்கு புரியுமோ எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அது சூஸ் பண்ணிக்கோங்க. இஃப் எஃப் கேஸ் ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டி அட் இசட் நாட், தென் எஃப் ஆஃப் இசட் கேஸ் essential singularity at z naught if and only if limit z tends to z naught f of z fails to exist. The more important as a finite or infinite limit. So கொடுத்தக்கூடிய ஃபங்க்ஷன் f1 f2 f3 ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ ஆப்ஷன் ஏ வந்து z tends to 0 z equal to 0ன்றதால நான் இது மாதிரி சூஸ் பண்ணும்போது e power 0 1 sin 0 0 cos 0 வந்து 1. அப்போ f1 f2 f3 எல்லாமே டைரெக்டாக எக்ஸிஸ்ட் ஆகுது. ஸோ ஆப்ஷன் ஏ வந்து வராது, ஏன்னா ஃபெயில்ஸ் டு எக்ஸிஸ்டாக இருக்கணும். அதே மாதிரி ஆப்ஷன் சி லிமிட் z tends to 1 f1 of z e power 1 வந்து e தான், அது ஒரு ஃபைனைட் வேல்யூ. sin 1 ஆல்சோ ஃபைனைட் வேல்யூ, cos 1 ஆல்சோ ஃபைனைட் வேல்யூ. அப்படின்னா இது எல்லாமே அட் ஏ பாயிண்ட் z equal to 1 எக்ஸிஸ்ட் ஆகுறாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி z tends to -1 அதே தான், இட் இஸ் சிமிலர். ஸோ இது எல்லாமே ஃபைனைட் வேல்யூ அண்ட் எக்ஸிஸ்ட் ஆன் z equal to -1. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லிமிட் z tends to infinity. z tends to infinity போது இந்த 3 ஃபங்க்ஷனும் நாட் எக்ஸிஸ்ட், அதாவது ஃபெயில் டு எக்ஸிஸ்ட் அப்படின்றதால நமக்கு வந்து ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட் ஒன். ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட் ஒன். இது வந்து மெத்தட் நம்பர் 1. ஸோ இந்த தீரம் வந்து எங்கே இருக்குன்னா த ஃபவுண்டேஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ், அதாவது ஃபவுண்டேஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் பொன்னுசாமி, ஒரு ஃபெமிலியர் ஆத்தர் இன் காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ். ஃபவுண்டேஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் பொன்னுசாமி பேஜ் நம்பர் 271 இந்த தியரம் இருக்குது. இதை யூஸ் பண்ணால் இப்படி சால்வ் பண்ணலாம். ஸோ அப்படி இல்லாட்டினா we have one more method. f of z has essential singularity at z equal to infinity. இது வந்து மெத்தட் நம்பர் 2. z equal to infinity if and only if f of 1 by z has essential singularity at z naught. அதாவது f of z equal to infinity, f of 1 by z equal to 0. ஸோ நமக்கு டைலர் சீரிஸ் எக்ஸ்பென்ஷன் e power z எல்லாமே ஃபெமிலியர் தான். f1z equal to e power z, இது எப்படி அதனால் சம்மேஷன் n equal to 0 to infinity z power n by n factorial. அப்போ f1 of 1 by z வந்து e power 1 by z, e power 1 by z வந்து சம்மேஷன் n equal to 0 to infinity 1 by z power n into n factorial. இதில் an பார்த்தீங்களா 1 by n factorial, அதாவது நான் சொன்ன லாரன்ஸ் எக்ஸ்பென்ஷன் படி பார்த்தீங்களா pn இந்த பிரின்சிபல் பார்ட் pn divided by z minus a whole power n அப்படின்றதால இதனுடைய கோஎஃபிஷியன்ட் வந்து
1 by n ஃபேக்டோரியல். இப்போ பார்த்தீங்களா இந்த e பவர் 1 by z அப்சர்வ் பண்ணும்போது இது வந்து இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் நெகட்டிவ் பவர்ஸ், இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் நெகட்டிவ் டேர்ம்ஸ் டு கண்டெயின் இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் நெகட்டிவ்ஸ். அதாவது எசென்சியல் சிங்குலாரிட்டிக்கு இன்னொன்று அனதர் ஒன் டெஃபினிஷன் என்னென்னா, ஒரு ஃபங்க்ஷனல் ஆர்என் சீரீஸில் எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது இன்ஃபைனைட் நம்பர் நெகட்டிவ் டேர்ம்ஸ் வந்து அது வந்து எசென்சியல் சிங்குலாரிட்டி. சிமிலர் டு F2, F3. So sin z expansion also familiar. Summation n equal to 0 to infinity minus 1 whole power n z power n plus 1 by n 2n plus 1 factorial. Z power 2n plus 1 by 2n plus 1. இது வந்து F2 of 1 by z expand பண்ணீங்களா இது மாதிரி கிடைக்கும். Similar to cos z. Cos z ஓட expansion என்ன? Summation n equal to 0 to infinity minus 1 whole power n z power 2n by 2n factorial. இதுக்கு expand பண்ணீங்களாலுமே வந்து இது மாதிரி ஒரு இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் நெகட்டிவ் டேர்ம்ஸ். இதுலேயும் பார்த்தீங்களா இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் நெகட்டிவ் டேர்ம்ஸ். ஸோ அதனால் F1, F2, F3 எசென்சியல் சிங்குலாரிட்டி டிஜிட் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி. ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட். இது வந்து மெத்தட் நம்பர் 2. நெக்ஸ்ட்டு அலைட்டர் அனதர் மெத்தட் பேஸ்ட் ஆன் ஜீரோஸ் அண்ட் போல்ஸ். F1 of z ஈக்குவல் டு sin z. இப்போ ஜீரோஸ் கண்டுபிடிக்கிறோம். அந்த ஜீரோஸ் வந்து இன்ஃபினிட்டி அப்ரோச் பண்ணும் என்ட்ரன்ஸ் டு இன்ஃபினிட்டின்றதால இது வந்து ஒரு ஐசோலேட்டட் எசென்சியல் சிங்குலாரிட்டி. அதனால் லிமிட் பாயிண்ட் ஆஃப் ஜீரோஸாக இருக்கிறதால இது ஒரு ஐசோலேட்டட் எசென்சியல் சிங்குலாரிட்டின்னு சொல்லலாம். இட் இஸ் சிமிலர் டு F2. காஸ் ஜெட்டுக்கு ஜீரோ கண்டுபிடிக்கணும். அது வந்து 2n plus 1 by 2 as tends to infinity as entrance to infinity இருந்தால இதுவும் ஐசோலேட்டட். அதனால் similar to F3. So which is given option. ஸோ இந்த ப்ராப்ளத்தை நான் 3 மெத்தட் சொல்லியிருக்கேன். ஸோ எந்த மெத்தடு உங்களுக்கு ஈஸியோ அதை சால்வ் பண்ணிக்கோங்க. Z equal to infinity is correct answer. So next question number 3. Summation of A and Z power n, the summation of B and Z power n have radius of convergence R1 R2, then the radius of convergence summation of A and Bn to Z power n is option A R1 R2, option B at most R1 R2, option C at least R1 R2, option D R1 R2. ஸோ இது பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபெமிலியர் தியரம். இந்த தியரம் வந்து எங்கே இருக்குன்னா இதுவும் காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ், காம்ப்ளெக்ஸ் வேரியபிள் வித் அப்ளிகேஷன் பொன்னுசாமி அண்ட் சில்வர்மேன் பேஜ் நம்பர் 193 இருக்கும். ஸோ சப்போஸ் சம்மேஷன் n equal to 0 to infinity A in Z power n has radius of convergence R1, 0 less than R1 less than infinity, summation n equal to 0 to infinity P in Z power n is radius of convergence R2, 0 less than R2 less than infinity, then summation n equal to 0 to infinity an bn z power n has radius of convergence at least R1 R2. ஸோ இது வந்து ஒரு டைரக்ட் கொஸ்டின் which is given. இந்த ஆப்ஷன் நீங்கள் அப்சர்வ் பண்ணும்போது ஆப்ஷன் சி மட்டும்தான் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 4. இது வந்து ஒரு ஈஸி டைரக்ட் கொஸ்டின் தான். Let C be the semicircle Z equal to 2 e power I theta, where theta is lies between closed interval 0 to pi, then integral over C Z plus 2 divided by ZT Z is. So 4 option is given. So இது வந்து ஒரு standard problem. The evaluation of semicircle Z equal to 2 e power I theta னா இதுக்கு மாடுலஸ் எடுத்தீங்கன்னா mod Z2 equal to 2. இது வந்து semicircle சொல்லிட்டாங்க. So the limit lies between 0 to pi. அப்போ இதுக்கு dz ஃபைண்ட் அவுட் பண்ணால் 2i e power I theta d theta. இப்போ இந்த இன்டகிரேஷன் ஓவர் சி z plus 2 divided by z into dz இன்டகிரேஷன் 0 to pi 2 e power I theta plus 2 அதுக்கு சப்ஸ்டியூட் பண்ணுறோம், சப்ஸ்டியூஷன் மெத்தட். அதுக்கப்புறம் dz வந்து d theta சப்ஸ்டியூட் பண்ணுறோம். now we will get 2y into 0 to pi e power I theta plus 1 d theta. ஜஸ்ட் த சிம்பிள் இன்டகிரேஷன் தான். நம்ம இன்டகிரல் பண்ணிங்களா சிம்பிளிஃபை பண்ணிங்களா யூ வில் கெட் த ஆன்சர் இஸ் 2πi minus 4. இதுக்கு நம்ம ஆப்ஷன்ஸ் எங்கே இருக்குன்னு பார்க்கணும். எங்கே இருக்குன்னா விச் இஸ் ஆப்ஷன்
P is correct. Next question number 5. Let C be the circle. Mod Z equal to 4. Then the value of C 1 by 2 pi I integration over C Z square plus 5 divided by Z minus 3 into dz. So 4 option is given. இது ஒரு contour ஒரு Cauchy's integral formula based on complex integration. இது வந்து டைரக்ட் கொஸ்டின் தான். இந்த கொஸ்டின்ல பெரிய டிஃபிகல்ட்டிஸ் எதுவும் இல்லை. ஸோ கொடுத்தக்கூடிய சர்க்கிளில் வந்து mod z ஈக்குவல் டு 4 அப்படின்னு அதை எக்ஸ்பேண்ட் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 16 எக்ஸ் மைனஸ் 0 ஒய் ப்ளஸ் ஒய் மைனஸ் 0 ஹோல் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் 0 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் மைனஸ் 0 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4 ஸ்கொயர் அப்படின்னா த சென்டர் ஆஃப் தி சர்க்கிள் 0,0 த ரேடியஸ் இஸ் 4 த சர்க்கிள் இஸ் லைக் திஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் Z equal to Z0. அப்போ Z0 வந்து இங்கே 3. இந்த 3ன்ற பாயிண்ட் வந்து இன்சைட் ஆஃப் தி சர்க்கிள். அப்போ யூஸிங் த Cauchy's integral formula 1 by 2 pi I integration over C f of z divided by z minus z0 into dz equal to f of z0. ஸோ சப்ஸ்டிட் பண்ணிங்களா which is 14 D is correct. Question number 6. இதுவும் the direct question based on theorem. If all the zeros of polynomial p of z lies in the upper half plane, then all the zeros of derivative of p dash of z lie in the imaginary axis, real axis, lower half plane or upper half plane. இதான் கொடுத்தக்கூடிய கொஸ்டின். ஸோ இது வந்து ஒரு ஃபேமஸ் தியரம், த காஸ் லூகாஸ் தியரம். காஸ் லூகாஸ் தியரம் வந்து ஜென்ரலாக என்ன சொல்லுவாங்கன்னா, if a convex polygon of the complex plane contains all zeros of polynomial f of z, then it contains all the zeros of derivative of z. அதாவது all the zeros of polynomial f of z convex polygon இருந்தால் roots அந்த roots வந்து f derivative of z இருக்கும். So similar to this one, if all the zeros of a polynomial p of z lies in the upper half plane, all the zeros of derivative p dash of z also lies in the upper half plane. So based on this theorem, option D is correct. Next question number 7. Any function which is meromorphic in the extended plane is option A 0, option B rational, option C integral, option D integral. A function is meromorphic in the extended complex plane if and only if the function is rational. Otherwise, a function is meromorphic if and only if it can be expressed as the quotient, rational of entire function. இதுவும் the author பொன்னுசாமி bookல இருக்கு, which is option B is correct based on theorem. The image of real axis under any linear transformation is option A circle, option B straight line, option C neither circle nor straight line, option D either a circle or straight line. இது ஒரு bilinear transformation question which is available in the complex variable with application Punnusam and Silverman, page number 83. The crash ratio of 4 points like Z1, Z2, Z3, Z4 is real if and only if the 4 points lies on circle or straight line. It is given option D is correct. The last question. The fixed point of the bilinear transformation, the transformation W equal to X இந்த ப்ராப்ளமும் வந்து கொஸ்டினில் டைப்போகிராஃபிக்கல் எரர் பிட்வீன் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டு ஃபார்மேட்டில் கொடுத்துருப்பாங்க இல்லையா. ஒன்றில் வந்து 1 + 3iz divided by i plus zன்னு கொடுத்துருப்பாங்க. இன்னொன்று ஃபார்மேட்டில் வந்து i plus 3iz divided by i plus zன்னு கொடுத்துருக்காங்க. அதனால் யூ மே செக் 1 + 3iz divided by i plus z தான் கரெக்டு. ஸோ இது வந்து ஒரு ஈஸி கொஸ்டின். The fixed point of the transformation is given by W equal to f of z equal to z. Z வந்து இப்படி எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். W which is equal to zன்றதால இது வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் you will get the quadratic equation. இப்போ நீங்கள் சால்வ் பண்ணிங்களா என்ன வரும்னா z² - 2iz. இதை சால்வ் பண்ணிங்கன்னா z equal to iன்னு கிடைக்கும். ஸோ நான் இந்த ஈக்குவேஷன்லேருந்தே
நான் வந்து ஆன்சர் எப்படி செக் பண்ணுறேன்னு சொல்கிறேன். வித்தவுட் சால்விங் quadratic, z square minus 2iz minus 1 equal to 0. For option C and D, option C and D என்ன இருக்குது, 1 is a common point. இப்போ 1 அங்கே செக் பண்ணுறேன். ஸோ 1 செக் பண்ண என்ன ஆகிடும், 1 square 1 minus 2i into 1 minus 2i minus 1. ஸோ இதில் 1 கேன்சல் ஆகிடும், minus 2i which is not equal to 0. அப்போ ஆப்ஷன் C and D are wrong. இப்போ ஃப்ரம் ஆப்ஷன் A and B, is it equal to I ன்னு கொடுத்தா the given function satisfied which is equal to 0. அதே மாதிரி z equal to minus I ன்னு கொடுத்தா minus 1 minus 2 minus 4 which is not equal to 0. அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸ் வராது, இந்த ஆப்ஷன்ஸும் வராது. அதே மாதிரி ஆப்ஷன் ஏவும் வராது. ஆப்ஷன் B is only correct.